சபரிமலைக்கு யார் கூட போவேன்னா நம்பியார் குருசாமி தான் எங்களுக்கு குருசாமி. நான் போகும்போது என் கூட வந்தவங்களாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஜினிகாந்த் சார், கன்னட ராஜ்குமார் சார், அமிதாப் பச்சன். ஸோ எனக்கு இந்த சினிமாவில் யார் யார் இப்போ தெலுங்கு வெங்கடேஷ் சார். எனக்கு நடக்க முடியாது. அப்போ வந்து புல்மேடுன்னு ஒரு இடம் இருக்கும், அது வந்து பயங்கர ஸ்டீப்பாக இருக்கும். அப்போ நடக்க முடியாதுன்ற நேரத்தில் கன்னட ராஜ்குமார் சார் இருக்கார் இல்லையா, அவர் தூக்கி என்னை தோல் மேலே வச்சு அவர் மேலே வச்சு கையில் பிடிச்சிட்டு அவர் நடந்து போவார். எங்கள் அப்பா சொல்லுவார், அவர் யார் தெரியுமாடா, ராஜ்குமார் சார்ரா, டே ரஜினிகாந்த் சார்ரா, அவர் மடியில் உட்கார வச்சுட்டு நீ உட்காந்துட்டு நீ வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கலாம், உனக்கு தெரியுமாடா. ஸோ அந்த சின்ன வயசுலேயே நமக்கு எல்லாம் கிடைச்சது தெரியுமா. அது கிடைக்கும் போது நம்மளுக்கு சில நேரங்கள் அதோட அருமை நம்மளுக்கு தெரியாது. 7th 8th வர வரைக்கும் ஓவர் பக்தியாகி பக்தியிலேருந்து அவனை கொஞ்சம் வெளியே கொண்டு வாங்கினோன்னு பாவம் எங்கள் அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த டைமில் வந்து 2000 ரூபான்றது பெரிய விஷயம். ஒரு நாளைக்கு 2000 ரூபா கொடுத்து அவனை சினிமா கூப்பிட்டு போங்கப்பா, அவன் மைண்டை கொஞ்சம் டைவெர்ட் பண்ணி விடுங்கப்பா, கோயிலே இருக்கிறான்ப்பா அப்படின்னோன்னே எனக்கு வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டானுங்க, நல்ல இடத்த கூப்பிட்டு போயிட்டானுங்க. எங்கன்னா ஒயின் ஷாப் கூப்பிட்டு போயிட்டானுங்க. ஒரு காலகட்டத்தில் ரொம்ப சாமி பக்தி ஜாஸ்தியாகிடுச்சு. சாமி பக்தி ஓவராகி அப்போ நான் வந்து 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னை சபரிமலைக்கு எங்கள் அப்பா கூப்பிட்டு போக ஆரம்பிச்சிட்டார். சபரிமலைக்கு யார் கூட போவேன்னா நம்பியார் குருசாமி தான் எங்களுக்கு குருசாமி. நம்பியார் குருசாமி, நம்பியார் அவர் தான் குருசாமி. ஓகேவா, அவர் தான் வந்து அந்த டைமில் இருக்கிற சினிஃபீல்டில் இருக்கிற முக்கால்வாசி பேர் வந்து சபரிமலைக்கு போனது அவர் கூட தான். ஸோ நான் போகும்போது என் கூட வந்தவங்களாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஜினிகாந்த் சார், கன்னட ராஜ்குமார் சார், அமிதாப் பச்சன். ஸோ எனக்கு இந்த சினிமாவில் யார் யார் இப்போ தெலுங்கு வெங்கடேஷ் சார், பிரபுதேவாவோட அண்ணன் ராஜு மாஸ்டர், அவரோட அப்பா சுந்தரம் மாஸ்டர். ஸோ அது ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமா கேங் தான் இருக்கும். பழைய நடிகர்கள் ஸ்ரீகாந்த் சார்லேருந்து விக்ரமசாமி சார்லேருந்து ஃபுல்லாக அவங்க தான் இருப்பாங்க. ஸோ அவங்க கூட நான் சபரிமலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டேன். அதுலலாம் வந்து அன்ஃபர்கெட்டபிள் இன்சிடென்ட்ஸ் மெமரிஸ். ஏன்னா நான் போகும்போது ரஜினி சார் தான் தூக்கி மடியில் உட்கார வச்சுப்பாரு. அப்போ வந்து அவர் வந்து நான் மகான் அல்ல அப்படின்ற ஒரு படம் வந்து அவர் அப்போ தான் அந்த படம் ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த டைமில் அவர் எனக்கு நடக்க முடியாது. அப்போ வந்து புல்மேடுன்னு ஒரு இடம் இருக்கும், அது வந்து பயங்கர ஸ்டீப்பாக இருக்கும். அப்போ நடக்க முடியாதுன்ற நேரத்தில் கன்னட ராஜ்குமார் சார் இருக்கார் இல்லையா, அவர் தூக்கி என்னை தோல் மேலே வச்சு அவர் மேலே வச்சு கையில் பிடிச்சிட்டு அவர் நடந்து போவார். எனக்கு அந்த வயசில் அதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியல. எங்கள் அப்பா சொல்லுவார், அவர் யார் தெரியுமாடா, ராஜ்குமார் சார்ரா, டே ரஜினிகாந்த் சார்ரா, அவர் மடியில் உட்கார வச்சுட்டு நீ உட்காந்துட்டு நீ வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கலாம், உனக்கு தெரியுமாடா. ஸோ அந்த சின்ன வயசுலேயே நமக்கு எல்லாம் கிடைச்சது தெரியுமா. அது கிடைக்கும் போது நம்மளுக்கு சில நேரங்கள் அதோட அருமை நம்மளுக்கு தெரியாது. பசி வந்தால் தான் சாப்பாடோட அருமை தெரியும். பசியே இல்லாமல் நேரத்துக்கு நம்ம எல்லாமே கிடச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அது பல நேரங்களில் தப்பான வழியில் கொண்டு போய் நம்மளை விட்டுரும். நம்மளுக்கு இந்த உலகம் தெரியாது, ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுவோம். ஸோ ரொம்ப சாமி பக்தி ஜாஸ்தியாக இருந்ததுனால ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகிடுச்சு, ஸ்கூலுக்கே போக மாட்டேன். பூஜை பூஜை பூஜை, கோயில் 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 கோயில். செகண்ட்லேருந்து கிட்டத்தட்ட அப்படியே வந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 7th 8th வர வரைக்கும் ஓவர் பக்தியாகி பக்தியிலேருந்து அவனை கொஞ்சம் வெளியே கொண்டு வாங்கினோன்னு பாவம் எங்கள் அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கள் அப்பா என்ன பண்ணார், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பானுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் போயிட்டு அந்த டைமில் வந்து 2000 ரூபான்றது பெரிய விஷயம். ஒரு நாளைக்கு 2000 ரூபா கொடுத்து அவனை சினிமா கூப்பிட்டு போங்கப்பா, அவன் மைண்டை கொஞ்சம் டைவெர்ட் பண்ணி விடுங்கப்பா, கோயிலே இருக்கிறான்ப்பா அப்படின்னோன்னே எனக்கு வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டானுங்க, நல்ல இடத்த கூப்பிட்டு போயிட்டானுங்க. எங்கன்னா ஒயின் ஷாப் கூப்பிட்டு போயிட்டானுங்க. அப்பா நம்பி உங்களுக்கு காசு கொடுத்து அனுப்பிச்சா நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒயின் ஷாப் போயிட்டீங்க. இப்போ புரியுதா? இந்த இன்டர்வியூல வந்து எங்க அப்பா மாதிரி இருக்கணும், என்ன மாதிரி நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கான இது. அப்பா வந்து எவ்வளவோ உங்களை மோல்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நினைச்சிருக்காரு நல்ல விதமா. ஆமா ஆமா. ஸோ இப்படி போயிட்டு இருக்க நேரத்தில் நான் ஒரு பாயிண்ட்ல என்ன ஆறேன், இதெல்லாம் ஓவர் ஆனதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் ராங் ஆகுது. ராங் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ட்ராக்கு டோட்டலாக மாறுது. நான் சொன்னேன், எனிதிங் டு எனி எக்ஸ்ட்ரீம் இஸ் பேடுனால இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரீமில் வந்து பக்தின்னு இருந்தல, அப்படியே இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போனால் ஊரில் இருக்க டாப் ரவுடிங்கள் கூடலாம் பழக்கம். ஸோ எங்கள் அப்பாக்கெல்லாம் ஃபோன் பண்ணி, கமிஷனர் வந்து அப்போ காளிமுத்து சார், அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறார், உங்கள் பையன் ஏன் இப்படி பேரை கெடுக்கிறான். எங்கள் அப்பா கன்ஃபியூஸ் ஆகிட்டார். ஏன்டா கேட்குறாரு, ஏன்டா ரொம்ப கோவில் கூட்டு போனால் பக்தின்னு சொல்லி இப்படி போயிட்டேன். சரி, பக்தியிலேருந்து ஒன்று இந்த பக்கம் கொண்டு போகலாம், இந்த ட்ராக்கில் போகிறேன், இது என்னடா ஒன்று இந்த பக்கம் போகிற ஒன்று இந்த பக்கம் போகிற, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இருக்க மாட்டியா தம்பி அப்படின்னு கேட்டாரு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஓவராக போன டைமில் ஒரு டைம் ஆஃப் ரியலைசேஷன் ஒரு மனுஷனுக்கு வேணும். ரியலைசேஷன் நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் தெரியுமா, ஞானம், விஸ்டம்,
போதி மரத்துக்கடியில் உட்காந்து விஸ்டம் வருதுன்றாங்களே. ஒரு மனுஷனுக்கு ஞானம், ஒரு மனுஷனுக்கு விஸ்டம் அப்படின்னா என்னன்னா, அவன் இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது ஞானம் கிடையாது, கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிறது ஞானம் கிடையாது, தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம். எனக்கு என்னை பற்றி நான் ஸ்டடி பண்ணிக்கிட்டு நான் பண்ணுறது சரி, நான் பண்ணுறது தப்பு, ஓகே இவ்வளோ நாள் தப்பு பண்ணிட்டோம், இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி விடலாம், இதுக்கு மேலே என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஒரு 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 இது வரணும். அது என்னை பொறுத்த வரைக்கும் அது பேர் தான் ஞானம், அது பேர் தான் விஸ்டம். எனக்கு இது எப்போ வந்துச்சுன்னா, எங்கள் அப்பாவுக்கு தெரியும், எங்கள் அப்பா வந்து ஃபுல்லாக நகை போடுவார். அந்த நகைலாம் போடும்போது அவரோட பிரேஸ்லெட் மட்டும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சது வந்து ஒரு 30 பவுன் இருக்கும். அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவேன், வைக்க மாட்டேன், வித்துருவேன். வீட்டில் இருக்க நகையெல்லாம் தெரியாம எவனாவது பண்ணுவானா? இது திமிர் எடுத்து தெரிஞ்சு பண்றது. அப்பாவுக்கு தெரிஞ்சேதான் இல்ல, அப்பாவுக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சு பண்ணி எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு டைம்ல அப்பாவுக்கு தெரிஞ்சோன்னே எந்த அப்பாவா இருந்தாலும் எந்த அம்மாவா இருந்தாலும் தன் பையனை கூப்பிட்டு ஒன்று வீட்டு விட்டு வெளியே போடுவாங்க, இல்லை அடிப்பாங்க, இல்லை கோச்சிப்பாங்க. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் என்னை உட்கார வச்சுட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாங்க. என்னோட பிரேஸ்லெட்ரா, என்னோட செயின்ரா, உங்கள் அம்மாவோட 4 வளையல்ரா, உங்கள் அம்மாவோட தோடுடா, இதெல்லாம் கேட்டால் கிட்டத்தட்ட எனக்கு எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 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 60 பவுன் வருது. ஓகேவா? இதெல்லாம் என்ன விலைன்னு பார்த்துக்கோ. இதெல்லாம் நீ சம்பாதிக்க முடியுமான்னு நான் கேட்கவே மாட்டேன்டா. இது நானும் உங்கள் அம்மாவும் எடுத்து வச்சிருக்கிறது உனக்காக தான், உன்னோட பணம். இதை நீ கொண்டு வந்து எப்போ வேணால் நீ பெருசானு உனக்கு தான். இதை இந்த வயசுலேயே கொண்டு போய் நீ இப்படி பண்ணிட்டியே, அது மட்டும் தான் மனசு கஷ்டமாக இருக்குது. பரவாயில்லடா, உங்கள் அப்பா உடம்புல தெம்பு இருக்குது, இதோட 10 மடங்கு உனக்கு சம்பாரிச்சு கொடுப்பேன்னு சொன்னது வந்து என்னை ரொம்ப ஒரு மாதிரி குத்திருச்சு. ஒருவேளை நான் கண்டிஷன் கூட நான் ராங் ரூட்டில் போயிருப்பேன். அது வந்து என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சு. நான் ரியலைஸ் பண்ணிடுச்சு, ஐயோ நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம், எவ்வளோ பெரிய இது பண்ணியிருக்கோம். எங்கள் அப்பாவோட கண்ணீரும் எங்கள் அம்மாவோட கண்ணீரும் அந்த நேரத்தில் வந்து எனக்கு வந்து டோட்டலாக ராங்கு, நான் பண்ணது ராங்கு. சரி, ரொம்ப ராங்கு, ரொம்ப கில்ட்டியாக இருக்க ஆரம்பித்தேன். ஒரு பாயிண்ட் என்ன பண்ணிட்டு என் வீட்டு விட்டு வெளியே வந்துட்டேன், ரொம்ப கில்ட்டியாக. அப்பா சொன்னதுக்கு நீங்க பதிலுக்கு என்ன பேசுனீங்க? பேசவே முடியாது, எதுவுமே பேச முடியாது. நம்மளுக்கு அந்த நேரத்தில் டம் ஸ்ட்ரக்.